ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் கேட்கின்ற குரல் 1330 குரலிலே 409வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே கல்வியினுடைய மகத்துவம், அதாவது நாங்கள் கற்றவராக இருந்தால் எங்களுக்கான பெருமை வேறு. நாங்கள் எவ்வளவு உயர்குலத்தில் வசதியாக இருந்தாலும் கல்வி அறிவு இல்லை என்றால் எங்களுக்கான மதிப்பு வேறு. அதை இந்த வேறுபாட்டைத்தான் இந்த குரல் அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. நாங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த குடியிலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், நாங்கள் கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பெருமையும் மதிப்பும் இருக்காது. ஆனால் தாழ்ந்த குடியில் பிறந்தவராக அல்லது வறுமையில் இருந்தவராக கீழ்மட்டத்தில் இருப்பவராக இருந்தாலும் அவர் கல்வி கற்றவராக இருப்பீரானால் அவருக்கான பெருமை வேறொன்றாக இருக்கும் என்பதைத்தான் இந்த முதலாவது அழகாக சொல்லி இருக்கின்றது. கல்லாத ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே என்பதாக அமைந்திருக்கின்றது. கலைஞர் அவர்களும் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும். நாங்கள் கல்வி அறிவுள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற வேறுபாட்டை அந்த கல்வி அறிவு, அந்த கல்வி கற்ற அந்த இடம் எங்களை, அதாவது கல்வி கற்றவராக இருப்போமாக இருந்தால் அந்த நிலை இந்த வேறுபாட்டை போக்கிவிடும். நீங்கள் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் கல்வி கற்கவில்லை என்றால் உங்களுக்கு எந்தவித பெருமையும் இல்லை. அதே போன்று நீங்கள் வறுமையில் இருந்தவராக இருந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் நீங்கள் கல்வி கற்பீர்களே ஆனால் உங்களுக்கான பெருமை வேறொன்றாக இருக்கும் என்பதைத்தான், தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற வேறுபாட்டை இந்த கல்வி போக்கிவிடும் என்பதைத்தான் அவர் அழகாக சொல்ல இருக்கின்றார். அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்ற குரலுக்காக ஒரு சற்று விரிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ் சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே. 3 உரைகளும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் எவ்வளவு உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருக்கட்டும், நாங்கள் எவ்வளவு உயர் சாதியாக இருக்கட்டும், கல்வி கற்கவில்லை என்றால் எங்களுக்கான மதிப்பு, நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்களுக்கான சிறப்பு வேறொன்றாக இருக்கும். எங்களுக்கு அவ்வாறான சிறப்பு இருக்காது. ஆனால் எவ்வளவு தாழ்ந்தவராக இருந்தாலும், வசதி குறைவானவர்களாக இருந்தாலும், கீழ்சாதியில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் கல்வி கற்று நல்ல அறிவுடையராக, கல்வி சார்ந்த, அதாவது கல்வியாளராக இருப்பாராக இருந்தால், அறிவிலே சிறந்தவராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு சென்ற இடமெல்லாம் கிடைக்கின்ற சிறப்பு உயர்ந்ததாக இருக்கும், நல்ல பெருமை உடையவராக இருப்பார். ஆகவே கல்விக்கான மகத்துவம் அழகாக, நாங்கள் கல்விக்கான மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. கல்லாமையின் காரணத்தால் எந்த இடத்தில் சென்றாலும் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் எங்களுக்கு பெருமை, அந்த மதிப்பு கிடைக்காது. ஆனால் கற்றவராக இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. எல்லோருக்கும் இது பொருந்தும் என்று நினைக்கின்றேன். எதிர்கால சந்ததிக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கல்வியறிவை ஊட்டக்கூடியவராக, கல்வியறிவை வளர்க்கக்கூடியவராக, எதிர்கால சந்ததி கல்வியறிவுள்ள சந்ததியாக நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எதிர்கால சந்ததி கல்வியறிவுள்ள சந்ததியாக வர வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கொண்டு அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.